அன்புமணி தரப்பு பாமக பொதுக்குழு இன்னும் சற்று நேரத்தில் மாமல்லபுரத்தில் கூடவிருக்கக்கூடிய சூழலில் முன்னெச்சரிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். அன்புமணி தரப்பிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, வணக்கம். இன்று பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே நடைபெறுகிறது. மாமல்லபுரத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தற்போது பொதுக்குழு உறுப்பினர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். சுமார் 3000 பேர் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அவர்கள் மாவட்ட வாரியாக தனித்தனியாக டேபிள் போடப்பட்டு அவர்களிடம் கையொப்பம் பெறப்படுகிறது. வழக்கமாக பொதுக்குழு என்றால் அதிமுக, திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் பொதுக்குழுவில் பங்கேற்பவர்கள் தங்களுடைய வருகையை பதிவு செய்வது, அட்டெண்டன்ஸ் போன்று பதிவு செய்வது வழக்கம். எனவே அந்த அடிப்படையிலே இந்த முறை அந்த கையொப்பம் பெறப்படுகிறது. ஆனால் கூடுதலாக வந்திருக்கக்கூடிய நபர் சரியான நபர் தானா, சரியான இடத்தில் அவர் கையொப்பம் போடுகிறாரா, அல்லது போலியான நபர்கள் யாரேனும் வந்திருக்கிறார்களா என்பதை தீவிரமாக கண்காணிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராக்களுக்கும் ஆங்காங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கையொப்பம் இடக்கூடிய அந்த இடத்தை நோக்கி 3 ஆங்கிளில் அந்த சிசிடிவி வீடியோக்கள் பதிவு செய்யப்படுகிறது. இது எதற்காக என்றால், இந்த வீடியோக்களை அந்த கையொப்பத்தை பெற்று பொதுக்குழு தீர்மானங்கள் ஆகியவற்றை எல்லாம் சேர்த்து டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்கும் போது இந்த வீடியோ பதிவையும் பென்டிரைவ் மூலமாக சமர்ப்பிக்க திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. நாளை டாக்டர் ராமதாஸ் தரப்பின் மூலமாக ஏதேனும் சிக்கல் வந்தாலோ, அவர்கள் தடை கோரினாலோ, இந்த பொதுக்குழு செல்லாதது போன்ற விஷயங்கள் ஏதாவது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாலோ அதனை சமாளிக்கவும் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த ஆதாரங்களும் ஆவணங்களும் பயன்படும் என்று அன்புமணி தரப்பு கருதுவதாக சொல்லப்படுகின்றது. எனவேதான் இந்த சிசிடிவி ஆதாரங்களோடு அந்த கையொப்பங்கள் பெறப்படுவதும், வந்திருக்கக்கூடிய நபர்கள் பாமகவினுடைய நீண்டகால உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் என்பதற்கு அத்தாட்சியமாகவும் இந்த ஆதாரங்கள் பயன்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே தற்போது தனித்தனியாக மாவட்ட வாரியாக ஒரு சிறு மேடை போன்று அமைக்கப்பட்டு சேர், டேபிள் போன்றவை போடப்பட்டு அவர்களுடைய கையொப்பம் பெறப்படுகிறது. கூடவே வீடியோ பதிவும் செய்யப்படுகின்றது.